நன்னூலார் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் 2 அதிகாரங்களை இயற்றியிருக்காரு. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சொல்லதிகாரம். சொல்லதிகாரத்தில் பெயரியலை பார்க்கணும். பெயரியல் பார்த்தோம்னா சொல்லை பற்றி சொல்கிறாரு. எழுத்துக்களால் ஆனது சொல். சொல் பற்றிய இலக்கணங்களை விரிவாக கூறுவதனால் இதை சொல்லதிகாரம்னு சொல்கிறோம். எழுத்தினால் ஆக்கப்பட்ட இருதிணை பொருள்களின் தன்மையை உணர்த்துவதற்கான கருவி இந்த சொல். பெயர் முதலாகவும் இயற்சொல் திரிச்சொல் போல பல வகையாக பாகுபாடு படுத்தப்பட்டுள்ளது. பல இயல்களினுடைய தொகுதி சொல்லதிகாரம்னு சொல்லலாம். 5 இயல்கள் இதில் இருக்கு. அதில் 205 நூற்பாக்கள் உள்ளன. பெயர் சொல்லினுடைய இலக்கணத்தை விளக்கும் நூற்பாக்கள் 62. 17 நூற்பாக்கள் பொதுவாக சொற்களினுடைய இலக்கணத்தை மட்டும் கூறுகின்றன. எஞ்சிய நூற்பாக்கள் பெயர் சொல்லினுடைய இலக்கணத்தை சிறப்பித்து கூறுகிறது. சொல்லினுடைய பொது இலக்கணம்: ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்றால் இருதினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் மூவிடத்து வழக்கோடு செயலின் வெளிப்படை குறிப்பில் விரிப்பது சொல்லேன்னு சொல்கிறோம். அந்த நூற்பாவில் பார்த்தோம்னா மூவகை மொழிகளை நன்னூலார் சொல்கிறாரு. ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழின்னு சொல்லிட்டு, ஒரு மொழிங்கிறது தனிமொழி. அதை நில நட நுனி அப்படின்னு சொல்கிறோம். அது பகாபதம், அதை பிரிக்கவே முடியாது. சொற்களை பகுபதம் பகாபதம் சொல்கிறோம். பகாபதம்னா அந்த சொற்களை பிரிக்கவே முடியாது. பகுபதங்கிற சொல்ல பிரிக்கலாம் நம்ம. அப்போது 2 வகையில் ஒரு மொழி சொற்கள் வருகின்றன. நில நட நுனிங்கிறது பகாபதம், நிலத்தன் நடந்தான்ங்கிறது பகுபதம். இது 2 வகையாகவும் ஒரு மொழி தொடர்கள் வரலாம். தொடர்மொழி சொற்கள் பார்த்தோன்னா 2 வகை சொற்கள் 2 முதலாக தொடர்ந்து நின்று 2 முதலிய பல பொருள்களை தருவன. அப்போது நிலம் வலிது, அதுகோல், சாலப்பகை அப்படிங்கிறது 2 சொற்கள் சேர்ந்து வந்திருக்கு. அப்போது அதை இருமொழி தொடர்ன்னு சொல்கிறோம். நிலத்தை கடந்தான், நிலம் கடந்த நெடுமாள் அப்படிங்கிறப்போ பல சொற்கள் கலந்து வந்திருக்குன்னு பன்மொழி தொடர்ன்னு சொல்கிறோம். பொதுமொழினா ஒன்றாய் நின்று ஒரு பொருளை தருதல், பிரித்து தொடர்மொழி ஆகி பல பொருள் தருதல். 8ன்னு சொல்கிறோம். 8 பிரிச்சோம்னா எல் கூட்டல் தூ. அப்போ எல்ங்கிறது ஒரு வகை தானியத்தை சொல்கிறது. அப்போ தூங்கிறது பிரிவை சொல்கிறது. அப்போது அந்த 2 வகையான சொற்களை சேர்த்து சொல்கிறது 8ன்னு சொல்கிறோம். அப்போது பொது சொல் பார்த்தோம்னா ஒன்றாய் நின்றும் பொருள் தரும், பிரித்து தொடர்மொழியாக்கி பல பொருளையும் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திணை, அது அடுத்தது பவனந்தி முனிவர் சொல்லக்கூடியது திணை. திணைங்கிற சொல்லுக்கு ஒழுக்கம், ஜாதி, குலம் என்பது பொருள். இரு திணைக்குள் அடங்குவது தமிழ் மரபு. அக்ரிணை உயர்திணைன்னு சொல்லி 2 வகையை நம்ம பிரிக்கிறோம். அந்த திணைக்குள்ளார உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் 2 திணைக்குள்ளார அடக்கிறோம் நம்ம. அப்போ அதில் பார்த்தோன்னா மக்கள், தேவர், நரகர், உயர்திணை மற்றும் உயிர் உள்ளவும் இல்லவும் அக்ரிணைன்னு நன்னூலார் சொல்கிறார். அப்போ உடம்பும் உயிரும் கூடி நிற்கும் காலத்து மட்டுமே மக்கள், தேவர், நரகர்னு சொல்கிறோம். அவங்களோட செய்யக்கூடிய நன்மைகள் பொறுத்து தேவர் நரகர்னு 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். உடம்பும் உயிரும் வேறாக கருதும் இடத்து உயிர் பொருளாகி உடம்பு உயிரற்ற நிறையில் இருக்கு இல்லையா, அதை அக்ரிணையில் நம்ம அடக்குகிறோம். அப்போ அதனால உயர்திணை அக்ரிணை 2 வகையான திணையை நம்ம சொல்கிறோம். அப்போ இடம், உரையாடல் எடுத்து சொற்கள் பயின்று வரும் பொருண்மையை விளக்குவது இடம்னு சொல்கிறோம். மூவிடம் இருக்கிறது. தன்மை, பன்மை, தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லி 3 இடங்களை சொல்கிறோம். அப்போ அதே போல் வழக்குன்னு சொன்னோம்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு 2 வகையாக சொல்கிறோம். அதே போல் சொற்களை வழங்கும் முறையை அது சொல்லுது. அப்போ வழக்கு பார்த்தோம்னா 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கில் 3 வகையாக சொல்கிறார். தகுதி வழக்கு 3ஆக பிரிக்கிறார். அப்போ 2 வகை வழக்கும் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு 2ஐ அடியொற்றி அமையும் வழக்குன்னு சொல்கிறார். வழக்கினுடைய தொகை 2, இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு. விரின்னு பார்த்தோன்னா 6. அப்போ இயல்பு வழக்குன்னா என்ன அப்படின்னா, எப்பொருளுக்கு எச்சொல் அமைந்ததோ அப்பொருளை அச்சொல்லால் கூறுவது இயல்பு வழக்கு. அதையே 3ஆக சொல்கிறார். இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையதுன்னா தொன்று தொட்டு இலக்கண நெறியாகிய மரபிலிருந்து மாறாமல் வழங்கிய பொருளை எளிமையாக கூறுவது இலக்கணம் உடையதுன்னு சொல்கிறோம். இலக்கண போலி, இலக்கண நெறியில் இருந்து மாறி வழங்கப்படுவதாயினும் இலக்கணம் உடையது போல தொன்று தொட்டு வழங்கி வருவது இலக்கண போலி. இலக்கணம் போலவே இருக்கும். அது மருவுன்னு சொன்னோம்னா இயல்பாக வரும் சொற்களை தழுவி நிற்கும் சொற்கள் மருவுன்னு சொல்கிறோம். தகுதி வழக்கு
அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை அறிவதற்கு இயல்பாய் அமைந்த சொல் உண்டு, அப்பொருளை அச்சொல்லால் கூறுவது தகுதியாகாது என விடுத்து அதை வேறொரு சொல்லால் கூறுவது தகுதி வழக்குன்னு சொல்றோம். அதுல 3 வகை சொல்றாரு. இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. நல்லோர் அவைகள் வெளிப்படையாக சொல்லத்தகாததை மறைத்து வேறொரு சொல்லால் சொல்வது இடக்கரடக்கல். இப்போ கால் கழுவி வந்தான்னு சொல்றோம், அதை அப்படி சொல்லாம வேறு மலம் கழுவி வந்தான்னு சொல்றதுக்கு பதிலாக கால் கழுவி வந்தான்னு நம்ம மறைமுகமா சொல்றோம். மங்களம், மங்களம் அல்லாத ஒன்றை மங்களமாக சொல்வது. செத்தாரை துஞ்சினார் என்று கூறுவது, ஓலையை திருமுகம் என்று கூறுவது. இவ்வாறு மங்கள சொற்களாக அதை மாற்றி கூறுவது வழக்கு. குழுக்குறி எல்லோரும் அறிந்த ஒரு பொருளின் இயல்பான சொற்களை நீக்கி தங்கள் கூட்டத்திற்கு மட்டும் விளங்கும்படியாக வேறொரு சொற்குறியால் அப்பொருளை விளக்குவது குழுக்குறின்னு சொல்றோம். நன்றி.